and give God all the rights. கர்த்தருக்கு உங்களுடைய முழு உரிமையை கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு எல்லா உரிமைகளையும் நான் கர்த்தர்கிட்ட விட்டு கொடுக்குறேன். சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், யுத்தமா இருக்கட்டும், சவால்களா இருக்கட்டும், என்னை விட எல்லாம் அறிந்து பட்டையும் உருவி நிற்கிற சேனைகள் கர்த்தர் கையில என் பாதரட்சை கலட்டுறேன். கர்த்தரனை நடத்துவாராக. முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏங்க வெற்றி இல்ல வாழ்க்கையில? ஏன் இந்த யுத்தம் ஜெயமா முடியல? நினைக்கிறேன், உரிமையை கலட்டுங்க, முழுமையா அர்ப்பணிங்கள். I'm giving up my rights. எனக்கு பல உரிமைகள் இருக்கானா உங்ககிட்ட நான் வந்து நிற்கும் போது எனக்கு ஒன்றுதான் தேவை, நீங்க இன்சார்ஜா இருக்கணும். ஆமென். உங்க குடும்பத்தின் மேல் யார் இன்சார்ஜ்? யார் முழு பொறுப்புள்ளவராக இருக்கிறார்? உங்க பொருளாதாரத்தின் மேல், உங்க தீர்மானங்கள் மேல், உங்க எதிர்காலத்தின் மேல், உங்க வாழ்க்கையின் மேல் who is in charge? ஆமென். கர்த்தர் நீங்க முழுமையா ஏற்றுக்கொண்டு உங்கள் உரிமைகளை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் உங்களை நடத்த வேண்டிய விதங்களில் நடத்துவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்காக நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க பார்க்கலாம்.